வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு பெயரின் இன்சியலும் வெற்றியின் ரகசியம். என்ன சார் இன்சியல், அப்படி என்ன சார் வெற்றியின் ரகசியம் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. ஒரு ஜாதக ரீதியாகவே அந்த இன்சியலை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு வளர்ச்சி வெற்றி இருக்குங்கிறது ஒரு தாந்திரிகமான முறைதான். நிறைய பேர் இதை பயன்படுத்தி ஒரு நல்ல சூட்சமமான வளர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கான விரிவான விவரங்களை தான் இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். கண்டிப்பா கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்சியல்ல நிறைய விதங்கள் இருக்கு. அது என்னென்னங்கிறத முதல்ல ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். சிலர் 2 இன்சியல் போடுவாங்க. அவங்க ஊர் பேரு, அப்புறம் அவங்க அப்பா பேரு, அப்புறம் இவங்க பேர் இன்சியல் இருக்கும், அப்புறம் இவங்க பேர். சிலர் அம்மாவோட இன்சியல் அப்பாவோட இன்சியல் சேர்த்து போடுவாங்க. சில பேருக்கு பின்னாடி இன்சியல் போடுவாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய திரைப்பட இயக்குனர் சுந்தர் சி, உதாரணத்துக்காக அவர் பேருக்கு பின்னாடி தான் அவருடைய இன்சியல் போட்டிருப்பார். அதே போல நிறைய பேர் இன்சியல் இல்லாம எழுதியிருப்பாங்க. பேர்கள் இருக்கும், இன்சியலே இருக்கும். அவங்க அது போடாம அது போடுவாங்க. அது ஒரு வெற்றியா இருக்கும் அவங்களுக்கு. சிலர் இன்சியல் தமிழ் இருக்கும். உதாரணத்துக்கு பா விஜய், கவிஞர் மு மேத்தா, இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் தமிழ்ல இருக்கும் இன்சியல். அப்ப இதெல்லாம் எந்த காரணத்தினால இப்படி அமையுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல ஒருத்தருக்கு தமிழ்ல இன்சியல் அமையணும் அப்படின்னா அவங்க லக்னத்துக்கு அல்லது லக்னாதிபதிக்கு சந்திரனுடைய தொடர்பு இருக்கணும். அப்பதான் தமிழ்ல இன்சியல் அமையும். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், உங்க ஜாதகத்துல 4ஆம் அதிபதி பலமா இருக்கணும். அவங்க தமிழ்ல இன்சியல் போட்டுக்கலாம். ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். அது ஒரு மறைமுகமான தாந்திரிக பரிகாரம் தான். இது ஒரு ஆக்டிவேஷன் தான். இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சிலர் உங்க ஜாதகப்படிதான் இது எல்லாமே. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த தமிழ்ல இன்சியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வளர்ப்பு பிராணிகள் மேல தீராத காதல் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் தான் வளர்ப்பு பிராணி. 4ஆம் அதிபதி பலம் பெறுவது என்பது நமக்கு ஒரு நல்லதுதான். சுகஸ்தானத்தை சொல்லுவோம். காலச்சக்கரத்துக்கு 4 கூடையவர் சந்திரன். அவர் சந்திரன் தான் தமிழுக்கான காரகர், முழுமையான காரகர் சந்திரன். அந்த நட்சத்திரத்துல தமிழுக்கான காரகம் காரக நட்சத்திரம் அஸ்தம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதிகள் இருக்குங்க ஜோதிடத்துல. அப்போ இன்சியல் நமக்கு தமிழ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா, இப்ப பாருங்க, அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல இன்சியல் இருக்கிறவங்க கூட சில நேரம் ஃப்ரெண்ட்ஸா வந்துருவாங்க, வராம போக மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இரா சங்கர் அப்படின்னு தமிழ்ல தான் போட்டிருப்பாரு. சங்கர்னு இருக்கும், இரா ராமசாமிக்கு இரா ரா அப்படின்னு சங்கர் அப்படின்னு போட்டிருக்கும். இப்படி இதெல்லாம் எதனால வருதுன்னா, அவங்களுக்கு 4ஆம் இடம் இயற்கையாகவே பலம் பெற்றிருக்கும், 4ஆம் இடம் வலிமையாக இருக்கும் அப்படின்னா அது மிகையே அல்ல. இன்சியல் பேருக்கு பின்னாடி இருக்கும் சிலருக்கு. அவங்க எல்லாம் யாரெல்லாம் இப்படி வச்சுக்கலாம், இல்ல யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா, உங்க ஜாதகத்துல குரு, சூரியன் அல்லது 9ஆம் அதிபதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, உங்க ஜாதகத்துல குரு, சூரியன் அல்லது 9ஆம் அதிபதி இவங்க யாராவது கெட்டு போயிட்டா உங்க இன்சியல பின்னாடி, பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறது பெரிய வளர்ச்சி, ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். சார் குருவும் எனக்கு நீசம், சூரியனும் கெட்டு போச்சு, 6, 8, 12 மறைஞ்சிருச்சு, என் ஜாதகத்துல 9ஆம் அதிபதி பலம் இழந்துட்டாருன்னா உங்க பேர் எழுதி இன்சியல பின்னாடி. இதெல்லாம் சூட்சமங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். இது இதுல மூட நம்பிக்கைகளுக்கோ வேற எதுக்கோ வேலை இல்லை. பிளானட் பொசிஷன் இப்படி இருக்கும்போது நம்ம இதை தாந்திரீகமா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதே போல இன்சியல்ல அம்மா அப்பா 2 இன்சியலும், தந்தையாரோட இன்சியல் தாயாரோட இன்சியல் 2மே போட்டிருப்பாங்க. இவங்க யாரெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னா, யாராவது கடக ராசியில பிறந்திருந்தாலோ, சிம்ம ராசியில பிறந்திருந்தாலோ, மேச லக்னம் மேச ராசியில பிறந்திருந்தாலோ, கன்னி லக்னம் கன்னி ராசியில பிறந்திருந்தாலோ, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பாவோட இன்சியலும் அம்மாவோட இன்சியலும் மேக்சிமம் இருக்கும். இது ஒரு முறை. இந்த அம்மாவோட இன்சியலும் அப்பாவோட இன்சியலும் மேக்சிமம்
இருக்கிறதுக்கான கிரக சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் கஜகேசரி யோகம் இருக்கும், குருவுக்கு சந்திரன் 4, 7, 10ல யாருக்கெல்லாம் கஜகேசரி யோகம் இருக்கோ அவங்க எல்லாம் தாய் தந்தையினுடைய இன்சியலை போட்டுக்கலாம். அப்பா இன்சியல் முதல்ல, அம்மா இன்சியல் பின்னாடி, இப்படி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். இது பிரமாதமான ஒரு கண்டென்ட்ங்க. யாருக்கெல்லாம் சூரியனும் செவ்வாயும் ஒன்னா இருக்கோ, யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதியும் செவ்வாயும் ஒன்னா இருக்கோ, யாருக்கெல்லாம் லக்னாதிபதியும் சூரியனும் ஒன்னா இருக்கோ, இவங்க எல்லாம் பேருக்கு முன்னாடி ஊர் பெயரை போட்டுக்கலாம். ஊர் பெயரை போட்டுக்கொள்ளலாம். ஊர் பெயரை போடும்போது அவங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி அப்படிங்கிறது ஒரு பலம். ஊர் பெயர் முன்னாடி அவினாசி ஜோதிலிங்கம் அப்படின்னு இப்ப எனக்கு ஒரு பேர் இருக்கும் ஜோதிலிங்கம், முன்னாடி ஊர் பெயர் இருக்கும் அவினாசி ஜோதிலிங்கம். இப்படி ஜாதக ரீதியாகவே இருக்கிற நிலைப்பாடுகள்ல தான் நம்மளுடைய பெயர் அமைப்பை ஏற்படுத்திக்க முடியும், இல்லை இருக்கும். சரி, இப்படி பெயர் அமைப்பை ஏற்படுத்திக்கிறது மூலியமா ஒரு வளர்ச்சியோ வெற்றியோ கண்டிப்பா நம்மள ஒரு 10% அது உதவி செய்யும். அது முழுக்க முழுக்க அதுவே உதவி செய்யும் சொல்ல முடியாது. ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற நம்மள தண்ணி தெளிச்சு எழுப்புற மாதிரி ஒரு 10% நமக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். போதுமே, இதுல 10 இதுல 10ன்னு ஒரு 30-40 மார்க் கிடைச்சா பாஸ் பண்ணிடலாம். அப்படி எங்கெங்க எல்லாம் நமக்கு லூப் ஹோல் இருக்கு, பிரச்சனை இருக்கோ அதை பூரா ஃபில்டர் பண்ணி நம்ம ஜாதக ரீதியா அனலைஸ் பண்ணி சரியான ஒரு முறையை ஏற்படுத்திக்கிறது நல்லது. நிறைய பேர் நியூமராலஜி பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்காங்க, யாருமே கெட்டு போகல. ஏன்னா வந்தாங்க, நம்ம பார்த்தோம், கடமைக்குன்னு யாருக்குமே நம்ம ஜாதகம் பார்க்கறது இல்லை. ஆழமா டீப்பா அற்புதமா பார்க்கணும். நான் பார்க்கிற முறை எல்லாரையும் திருப்திப்படுத்தி இருப்பேனா அது எனக்கு தெரியலீங்க. கண்டிப்பா 85-90% பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்க திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. என்ன காரணம்னா, நான் அந்த ஒரு ஒரு ஒளிவு மறைவு இல்லாம என்னால என் அறிவுக்கு என்ன எட்டி இருக்கோ அதை பூரா கட்டாயம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஒளிவு மறைவு இல்லாம அந்த கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். நிறைய பேர் அது லைக் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு இறைவனின் சித்தம். நம்ம கையில ஒண்ணு இல்லை, குருமார்களோட ஆசீர்வாதம். அப்போ உங்க ஜாதகத்தில் உங்க பேர்ல முன்னாடி ஊர் பேர் வரணும், அம்மா அப்பா இன்சியல் வரணும், அல்லது பேருக்கு பின்னாடி இன்சியல் வரணும், தமிழ்ல இன்சியல் இருக்கணும்னா விதிகள் இதுதான். இத கேட்டு பாருங்க. ஜாதக ரீதியா உங்க கண்டென்ட் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும். கண்டிப்பா 85% பொருந்தி போகும். 100ன்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்பவுமே 100% அப்படிங்கிறது நான் சொல்றதே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கண்டென்ட் ஒரு 85% பொருந்தி போனாலே அது நம்ம ஆய்வுக்கு கிடைச்ச வெற்றி. சோ இதுக்கு முன்னாடி இந்த ஆய்வுகளை யாரும் செய்ததோ அல்லது சொன்னதோ இல்லை. ஜோதிட வரலாற்றிலேயே நம்ம தான் இன்சியலுக்கான, வராகி ஜோதிடம் தான் இன்சியலுக்கான முறைகளில் கிரக நிலைகளை கோர்த்து நமக்கு இப்படி இருந்தா இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தேடை இப்பதான் முதல்ல பேசியிருக்கேன். ஏதாவது ஒரு புதுமையான கண்டென்ட் கொடுக்கணும், நல்ல கண்டென்ட்டா இருக்கணுங்கிறதுல நான் தீவிரமா இருக்கேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.